இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க லைவ் கிரிக்கெட்ல பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட 3 விஷயங்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல நம்ம பவுலிங் போட வரும்போது தான் ஸ்டெப்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் காலாலேயே கோடு கிழிச்சு ரன் அப்ப மார்க் பண்ணுவோம். ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரொம்பவே வித்தியாசமா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, மேட்சுக்கு முன்னாடியே பவுலர்ஸ் எல்லாருமே அவங்க எண்ட்லயோ இல்ல 2 எண்ட்லயுமே ரோப்பாலேயோ இல்ல டேப்பாலேயோ அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல பெயிண்டால ஒரு மார்க்கை குறிப்பாங்க. சில பேர் அவங்களுடைய இன்சியல்ஸை போடுவாங்க, இல்ல வித்தியாசமான சிம்பிள்ஸை போடுவாங்க. மேட்ச் முடிகிற வரைக்கும் அந்த ரன் அப் மார்க்ஸ் அப்படியே இருக்கும். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பெயிண்ட் எல்லாத்தையுமே அழிச்சு விடுவாங்க. நம்பர் 2, பவுண்டரி ரோப் எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த பவுண்டரி ரோப்பை இப்படி தான் செட் பண்றாங்க பார்த்துக்கோங்க. முதல்ல எப்பவும் போல சாதாரணமா கயிறு ஒன்று போடுறாங்க. அந்த கயிறுக்குள்ள தான் இந்த மாதிரியான அட்டையை ஒட்டுறாங்க. அந்த அட்டையில பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒட்டி ஒரு பக்கம் இருக்கும். அதை அட்டாச் பண்ணி அதை ஒட்டை விட்டுட்டாங்கன்னா அந்த பவுண்டரி ரோப்பானது குஷன் மாதிரி செட் ஆகிரும். அதோட இந்த பவுண்டரி ரோப் வந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு இடங்களா மார்க் பண்ணி வைக்கிறதுக்காக ஆணி ஒளி மாதிரியான பொருட்கள் கொண்டு குழிகளை ஏற்படுத்துவாங்களாமா. குட்டி குட்டி குழிகளா அது இருக்குமாமா. நம்பர் 3, தேர்ட் எம்பி ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சிருப்போம். நாமளே என்ன நினைச்சிருப்போம், தேர்ட் எம்பி ரூம்ல முழுக்க முழுக்க மானிட்டரா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும் தான் நினைச்சிருப்போம். அப்படிலாம் இருக்காதாமா. ஒரு லேப்டாப், 2 மானிட்டர், ஒரு ஐபேட் தான் இருக்குமாமா. கம்மியா தான் இருக்கும். அந்த மானிட்டர்ல வந்துட்டு டைரக்டர் தான் வந்துட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை ஒளிபரப்ப வராமா. அதை பார்த்து செக் பண்ணி ரீப்ளே எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுப்பாராமா. அதனால தான் நம்ம டிவி எம்பியர் டு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அம்பீர் சொல்றதை நம்ம கேட்கிறோம்.